மாமன்னர் ராஜேந்திர சோழனால் கிபி 1025ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் 250 ஆண்டுகளுக்கும் மேலாக சோழர்களின் தலைநகராக விளங்கியது. ராஜேந்திர சோழனின் படைப்பலமானது கங்கை பகுதி வரை வெற்றி கொண்டதால் கங்கை கொண்டான் என்றும், இந்திய வரலாற்றில் முதல் முறையாக லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட மிக பெரும் கடற்படையை உருவாக்கி மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளை வென்றதால் கடாரம் கொண்டான் என்றும் ராஜேந்திர சோழன் புகழப்படுகிறார். தன்னுடைய வெற்றியின் நினைவாக வானுயர உயர்ந்து நிற்கும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலை கிபி 1035ஆம் ஆண்டு கட்டி முடித்தார் ராஜேந்திர சோழன். கோவிலின் அருகே மாளிகை மேடு என்று அழைக்கப்படும் பகுதியில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையானது அகழாய்வு செய்து அரண்மனை பகுதியின் தடயங்களையும் ஏராளமான தொல்பொருட்களையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையிலும் கடற்பயணம், கடல் வணிகம் மற்றும் கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியதை எடுத்துக்காட்டும் வகையிலும் மேலை நாடுகளுடனும் கீழை நாடுகளுடனும் சிறந்த வணிகத் தொடர்பை கொண்டிருந்ததை உலகுக்கு பறைசாற்றும் வகையிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஓர் அருங்காட்சியகம் உருவாக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரியலூர் மாவட்ட அரசு விழாவில் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள 10.9 ஏக்கர் நிலப்பரப்பில் மொத்தமாக 2630 சதுர மீட்டர் பரப்பளவில் 22 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி திறந்து வைத்துள்ளார்கள். தமிழரின் கடல்சார் வணிக ஆதிக்கத்தை உலகறியச் செய்யும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த அரிய முன்னெடுப்பிற்காக தமிழ் கூறும் நல்லுலகம் என்றென்றும் தனது நன்றியை உரித்தாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.